அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல இன்டெக்ரல் கால்குலஸ்ல சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ் ஜென்ரேட்டட் பை ரிவால்விங் த ஆர்க் ஆஃப் தி கர்வ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 2x மைனஸ் 1. முதல்ல இந்த கர்வு நமக்கு என்னன்னு தெரியணும் சார். y ஸ்கொயர் ஈக்குவல் டு 2x மைனஸ் 1. ஸோ ஒரு இடத்துல y ஸ்கொயர் இருக்கு, இன்னொரு இடத்துல x இருக்கு. அப்ப கண்டிப்பா இது என்ன சார்னா பேராபோலா தான். கண்டிப்பா இது பேராபோலா. சர்க்கிளுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்தா தான் சர்க்கிள். அப்போ என்ன சார் கொடுத்துருக்கோம்? y ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 2x மைனஸ் 1 கொடுத்துருக்கோம். இந்த பேராபோலா ஓப்பன் ஆன் தி லெஃப்டா, ஓப்பன் ஆன் தி ரைட்டா, ஓப்பன் ஆன் தி டாப்பா, ஓப்பன் ஆன் தி பாட்டமான்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது இடத்த மாற்றி எழுதுனா என்ன கிடைக்கணும் பாருங்க சார். அப்போ 2x ஒரு சைடு கொண்டு வாங்க. இந்த -1 ஆப்போசிட்ல போச்சுன்னா +1. அப்போ y ஸ்கொயர் +1 ஆயிரும். அப்போ எக்ஸுக்கான வேல்யூ என்ன சார் ஆகுன்னு கேட்டிங்கன்னா y ஸ்கொயர் டிவைடட் பை 2 ப்ளஸ் 1 பை 2 ஆகும். எக்ஸ் ஈக்குவல் டு, அப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் ஃபார்மெட்டில் இருக்கு. அப்போ அது கிளியராக பார்த்தீங்கன்னா எக்ஸ். அப்போ இந்த மாதிரி தானே சார் போடுவோம் எக்ஸு. சில எக்ஸ்ன்றது இந்த மாதிரி போடுவோம். அப்போ எய்தர் ஃபர்ஸ்ட் பேராபோலாவாக இருக்கணும், இல்லை செகண்ட் பேராபோலாவாக இருக்கணும். 3, 4க்கு வாய்ப்பு இல்லை. தென் இங்க என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க. y ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தான் கொடுத்துருக்கோம். அப்போ பிளஸ்னா நெகட்டிவ் சைடில் போகாது. அப்போ ஒரே ஆப்ஷன் இந்த பேராபோலா தான் இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் முதல்ல எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். தென் சம்ல என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க. ஒய்யோட வேல்யூ மினிமம் 0, மேக்ஸிமம் 1. அப்போ ஒய்யோட வேல்யூ மினிமம் 0னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஈக்குவல் டு 0, மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் சார் போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒய் ஈக்குவல்ஸ் டு 1. மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போகுது? y ஈக்குவல்ஸ் டு 1 வரைக்கும் போகுது இல்லைங்களா? தென் இந்த பேராபோலா எந்த மாதிரி இருக்கும்? ஆரிஜின் டச் பண்ணுமான்னு பார்க்கணும். ஆரிஜினை கண்டிப்பா டச் பண்ணாது. இட் டஸ் நாட் பாசஸ் த்ரூ தி ஆரிஜின் 0,0 போகுமானா கண்டிப்பா போகாது. ஏன் சார் போகாது? சப்போஸ் இங்க எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா y 0 ஆகாது. அப்போ இந்த ஆரிஜின் வழியா பாஸ் ஆகாது. ஆரிஜின் வழியா கண்டிப்பா பாஸ் ஆகாது. கொஞ்சம் தள்ளி தான் போகும். சப்போஸ் இந்த இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவேஷன் என்ன சார்? y ஈக்குவல் டு 0. அப்போ y ஈக்குவல் டு 0 போடுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. y ஈக்குவல்ஸ் டு 0 போட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்ன சார் கிடைக்கும்? 1/2ன்னு கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ 1/2. அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பிட்வீன் இந்த பேராபோலா அண்ட் எக்ஸ் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் என்ன சார்? 1/2, 0. அப்போ இது டச் பண்ணக்கூடிய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1/2, 0ல தான் டச் ஆகும். இப்போ நம்ம படத்தை வரைஞ்சிடலாம். இப்போ நம்மளோட பேராபோலா என்ன சார்னா டென்டேட்டிவாக வரைஞ்சிடறேன் சார். எக்ஸாக்டாக வரைய டென்டேட்டிவாக வரையுது. இதுதான் எனக்கு தேவையான பேராபோலா. அதுவும் அந்த பேராபோலா பார்த்தீங்கன்னா எதுக்குள்ளே இருக்கணும்? இந்த 0 to 1க்குள்ளே தான் இருக்கணும். இதுதான் சார் என்னோட தேவையான பேராபோலா. இந்த கர்வ் பார்த்துட்டு இதை தாண்டக்கூடாது. ஏன்னா 0க்கு மேலே இருக்கணும், 1க்கு உள்ளே இருக்கணும். ஓகேங்களா? இந்த பேராபோலாவை எக்ஸ் ஆக்சிஸ் ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறோம். எக்ஸ் ஆக்சிஸ் ஃபிக்ஸ் பண்ணி ரொட்டேட் பண்ண சொல்கிறோம். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஃபிக்ஸ் பண்ணி இந்த பேராபோலாவை ரொட்டேட் பண்ணும்போது என்ன சார் ஆகும்? இந்த எக்ஸ் ஆக்சிஸ் சுற்றி ரொட்டேட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன் கிடைக்கும். அப்போ அந்த சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன் என்னன்னு நம்ம கேட்கணும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ நமக்கு லிமிட் பார்த்தீங்கன்னா கிளியராக ஒய் ஈக்குவல்ஸ் டு 0 டு ஒய் ஈக்குவல் டு 1 கிளியராக கொடுத்துட்டோம் இல்லைங்களா? அப்போ ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ், ஏரியா ஃபைன் பண்ணுங்க சார். ஏரியாக்கான ஃபார்முலா என்னன்னு பாருங்க. ஃபார்முலா எழுதுங்க சார். ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ் ரெவல்யூஷன், ஏரியா ஆஃப் எ சர்ஃபேஸ் ரெவல்யூஷன் சும்மா ஏன் கூட எடுத்துக்கிறேன். ஜென்ரல் ஃபார்முலா என்ன சார்? 2π இன்டெக்ரல் a to b போடுவோம் இல்லைங்களா? இங்க என்ன ஃபிக்ஸ்டுன்னு பாருங்க சார். எக்ஸ் ஆக்சிஸ் தான் ஃபிக்ஸ்டு. அப்போ dx இங்க வந்துடும் இல்லைங்களா? அப்போ இங்க x வர்றதுனால எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் yல தான் இருக்கும். y இன்டு ரூட் ஆஃப் 1 பிளஸ் dy பை dx ஹோல் ஸ்கொயர் எழுதுவோம் இல்லைங்களா? இது ஜென்ரல் ஃபார்முலா. ஆனா நமக்கு என்ன சார் லிமிட்ல கொடுத்துருக்கோம்னு பாருங்க. லிமிட்ல என்ன கொடுத்துருக்கோம்? y ஈக்குவல் டு 0 டு y ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கு. அப்போ எப்படி சார் இதை மாற்றி எழுதுறதுன்னு கேட்டிங்கன்னா 2π எக்ஸுக்கான வேல்யூ எனக்கு கண்டுபிடிக்கல சார். எனக்கு ஒய்க்கான வேல்யூ டிஃபால்ட்டாக தெரியும். அதனால இந்த சம்மை நான் ரீரைட் பண்ணுறேன். அப்போ y ஈக்குவல்ஸ் டு 0 டு y ஈக்குவல்ஸ் டு 1. y ஈக்குவல் டு 0 டு y ஈக்குவல் டு 1. அப்போ ஒய்யோட லிமிட் வந்ததுனால இன்டெகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யா மாற்றிக்கிறேன். இங்கே எக்ஸ் இருந்தது என்ன சார் மாற்றிக்கிறேன்? ஒய்யா மாற்றிக்கிறேன். எனக்கு லிமிட் வந்து ஒய்ல தான் தெரியும். y ஈக்குவல் டு 0 டு 1 தான் தெரியும். அதனால் இங்கே dy போட்டேன்.
ஓகேங்களா? அப்போ y இப்படியே இருக்கட்டும் சார். ஸ்கொயர் ரூட் 1 பிளஸ் இந்த dy பை dx நான் dx பை dy மாத்திக்கிறேன். dx பை dy மாத்திக்கிறேன். இந்த ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான எக்ஸாம்பிளா இருக்கும். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஃபிக்ஸ்டா இருக்கும். ஆனா லிமிட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் yல இருக்கு. அதாவது பவுண்டரி வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இன் டெர்ம்ஸ் ஆஃப் yல இருக்கு. ஆனா ஃபிக்ஸ்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ். ஃபிக்ஸ்டு எக்ஸ் ஆனா பவுண்டரி இன் டெர்ம்ஸ் ஆஃப் yல இருக்கு. ரொம்ப வித்தியாசமான எக்ஸாம்பிள். ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரியும். இங்க வச்சிருக்கோம் இல்லையா சார்? எக்ஸோட வேல்யூ வச்சிருக்கோம் இல்லையா? அப்போ dx பை dy கண்டுபிடிங்க சார். dx பை dy. அப்போ y ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y. 2 கான்ஸ்டன்டா இருக்கும். 1 பை 2 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. அப்போ இந்த 2 கட் ஆயிரும். அப்போ dx பை dy க்கான வேல்யூ என்ன சார்னா சிம்பிளி y. அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 2 பை இன்டெக்ரல் 0 to 1 y அப்படி இருக்கட்டும். ரூட் ஆஃப் 1 பிளஸ் y ஸ்கொயர் கிடைக்கும். இல்லைங்களா? 1 பிளஸ் y ஸ்கொயர் இன்டெகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y. ஸோ இது டைரக்ட் இன்டெகிரேஷன் போட முடியுமா சார்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அப்போ என்ன சார் பண்ணுறதுன்னா சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் போகிறோம் சார். சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் இல்லைங்களா? அது என்ன சார் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எது நமக்கு இன்டகிரேட் பண்ணுறதுக்கு சிக்கல் பண்ணுதுன்னு பார்க்கணும். அப்போ எது சார் நமக்கு சிக்கல் பண்ணுது? இன்டகிரேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய 1 பை y ஸ்கொயர். அப்போ புட் t நியூ வேரியபிள் சே 1 பிளஸ் y ஸ்கொயர். ரெண்டு பக்கம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்போ dt ஈக்குவல்ஸ் டு 0 பிளஸ் y ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y இன்டு dy. ஓகேங்களா? தென் இப்போ y dy தான் நமக்கு சம்மில் இருக்கு. y இருக்கு, dy இருக்கு. அப்போ இடத்த மாற்றி எழுதுங்க சார். y dy மட்டும்தான் வேணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா 1 by 2 ஆப்போசிட் தள்ளி விட்டுலாம். அப்போ 1 by 2 along with dt. அப்போ லிமிட்டை செக் பண்ணணும். வேரியபிள் சேஞ்ச் பண்ண லிமிட்டையும் சேஞ்ச் பண்ணணும். இல்லைங்களா? ஸோ நமக்கு ஒரிஜினல் லிமிட் என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க. y-யோட மினிமம் வேல்யூ 0, y-யோட மேக்ஸிமம் வேல்யூ 1. y-யோட மினிமம் வேல்யூ 0, மேக்ஸிமம் வேல்யூ 1. அப்போ t என்ன சார் எடுத்திருக்கோம்? 1 பிளஸ் y ஸ்கொயர் எடுத்திருக்கோம். அப்போ y-க்கு 0 போடும்போது t-க்கு என்ன கிடைக்குன்னு பாருங்க சார். 1 பிளஸ் 0 ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ t-க்கு வேல்யூ 1. சப்போஸ் yக்கு 1 போடும்போது tக்கு என்ன ஆகும் பாருங்க சார். t is equal to 1 plus 1 ஸ்கொயர் ஆகும். அப்போ tக்கான வேல்யூ 2 ஆகும். ஓகேங்களா? அப்போ லிமிட்ல சேஞ்ச் ஆகுது. வேரியபிள் சேஞ்ச் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் பொறுத்தளவுக்கு லிமிட் சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க சார். ஏன்னு எடுத்துக்கிறேன். சர்ஃபேஸை நான் சும்மா என்னோட கன்வெர்ட்டாக ஏன்னு எடுத்துருக்கேன். அப்போ 2 பை அப்படியே இருக்கட்டும். லிமிட்ல சேஞ்ச் ஆயிருக்கு. 1 to 2. இப்போ நியூ லிமிட்ஸ் 1 to 2. y அப்படியே இருக்கு. இந்த yக்கும் dy-க்கும் தான் சார் என்ன போட்டிருக்கிறேன்? 1 by 2 dt-ன்னு போட்டிருக்கேன். 1 by 2 dt. dt வேணா பின்னாடி கொண்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ரூட் ஆஃப் 1 பிளஸ் y ஸ்கொயர் தான் நான் ரூட் ஆஃப் t-ன்னு எடுத்துக்கிறேன். ரூட் ஆஃப் 1 பிளஸ் y ஸ்கொயரை ரூட் ஆஃப் t-ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 கட் பண்ணிக்கலாம். இப்போ பேலன்ஸ் என்ன சார் இருக்குன்னா பை இன்டெக்ரல் 1 to 2 இந்த ரூட் t என்ன சார் பண்ணலாம்? t பவர் 1 by 2ன்னு மாற்றிக்கலாம். t பவர் 1 by 2 dt-ன்னு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு சாதாரண இன்டகிரேஷன் தான். t பவர் 1 by 2க்கு என்ன சார் ஃபார்முலா? t பவர் 1 by 2 பிளஸ் 1 டிவைடட் பை 1 by 2 பிளஸ் 1. லிமிட் என்ன சார்? 1 to 2. அப்போ பை அப்படியே இருக்கட்டும் சார். கீழே இது எல்சிஎம் எடுத்தா என்ன சார் கிடைக்கும்? 1 by 2 பிளஸ் 1னா 1 பிளஸ் 1 by 2 3 by 2 டிவைடட் பை கீழையும் 3 by 2 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா லிமிட் 1 to 2 இல்லைங்களா? இப்போ இந்த 3 by 2 மேலே போகும்போது என்ன சார் ஆயிரும்? ரெசிப்ரோக்கல் ஆயிரும். அப்போ 2 by 3 கூட பை இருக்கும். 2 அப்ளை பண்ண என்ன சார் கிடைக்கும்? அப்பர் லிமிட் 2 பவர் 3 by 2ன்னு கிடைக்கும். மைனஸ் 1 அப்ளை பண்ணால் 1 பவர் 3 by 2ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் a பவர் 3 by 2 இருந்துச்சுன்னா இது எப்படி சார் எழுதலாம்? a இன்ட்டு ரூட் ஏன்னு எழுதலாம். ஓகேங்களா? அப்போ இது என்ன சார் ஆகுன்னா 2 by 3 பை 2 பவர் 3 by 2வை 2 root 2ன்னு எழுதலாம். மைனஸ் 1 to the power anything 1 தான். ஸோ இது என்ன சார்னா நமக்கு தேவையான ஏரியா ஆஃப் எ சர்ஃபேஸ் ரெவல்யூஷன். ஸோ 2 by 3 பை இன்ட்டு 2 root 2 ஸ்கொயர் யூனிட்ஸ். இது ஏரியான்றதுனால ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டது. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.